வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகும் கதை ஒரு ஏழை பெண்ணை பற்றியது மட்டுமல்ல. இது ஒரு அமைப்பின் முன் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்த ஒரு சாதாரண பெண்ணின் தைரியமான கதை. ஒரு காய்கறி சந்தையின் ஒரு மூலையில் தொடங்கிய இந்த சிறிய நிகழ்வு அந்த சந்தை இருந்த முழு நகரத்தையே எப்படி மாற்றியது என்பதை பற்றிய கதை. அந்த நகரத்தில் பல ஆண்டுகளாக ஒரு காய்கறி சந்தை இருந்து வந்தது. மதிய நேரங்களில் அந்த சந்தை எவ்வளவு கூட்டமாக இருக்கும் என்பதை ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். காய்கறி விற்பவர்கள் வாங்குபவர்கள் மத்தியில் ரஷ்மி என்ற ஒரு பெண் பல ஆண்டுகளாக அந்த சந்தையில் காய்கறி விற்று வாழ்ந்து வந்தாள். ஆனால் அந்த நாள் ரஷ்மியின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு நாள். அந்த நாளில் காவலர்கள் மீது அவளுக்கு எழுந்த கோபம் அங்கிருந்த மக்களை மட்டுமல்ல, ஒரு முழு அமைப்பையே சவால் செய்தது. இது வெறும் கதை மட்டுமல்ல, இது ஒவ்வொருவருக்கும் ஒரு வலிமையான எச்சரிக்கை. நமக்கு நீதி கிடைக்காத போது, அநீதி நடக்கும்போது ஒரு மனிதன் தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்து நீதிக்காக போராடுவான். 30 வயதான ரஷ்மி தன் காய்கறி வண்டியின் முன் அமர்ந்திருந்தாள். கழுவப்பட்ட வெள்ளை சல்வார் அணிந்திருந்தாள். பல ஆண்டுகளாக இந்த வேலையை செய்து வந்ததால் அவள் முகத்தில் அவளது கஷ்டத்தின் அடையாளங்கள் தெளிவாக தெரிந்தன. அவள் கண்களில் ஒரு பளபளப்பு இருந்தது. ஆனால் அவள் மனதில் ஒரு வெளிப்படுத்த முடியாத வலி இருந்தது. பல ஆண்டுகளாக அவள் மனதில் புதைந்திருந்த ஒரு துயரம். இதுவரை அவள் ஒரு சாதாரண பெண்ணாகவே இருந்தாள். ஆனால் அந்த நாளில் அவள் எடுத்த முடிவு, அவள் காட்டிய தைரியம், அவள் பேசிய விதம் எல்லாம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அவள் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை பெற்றது. கூட்டமும் களைப்புமாக இருந்த சந்தையில் ஒரு பெரிய குரல் ஒலித்தது. ஏய் பொண்ணு, அமைதியா காய்கறி விட்டுக்க, காவலர்களோடு சண்டை போடாதே என்று பலதேவ் கத்தினான். அவன் அருகில் இருந்த காவல் நிலையத்தில் கான்ஸ்டபிளாக பணியாற்றினான். அவன் ஒரு ஆணவக்காரன். அவன் பின்னால் அவன் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் சரி என்று தலையாட்டும் கிஷன் இருந்தான். பலதேவ் சொன்ன வார்த்தைகளை ரஷ்மி கேட்டாள். ஆனால் அந்த நாளில் அவள் பயப்படவில்லை, அவசரப்படவும் இல்லை. ஆனால் சில நிமிடங்களில் அந்த இடத்தில் ஒரு தீப்பொறி பற்றிக் கொள்ளப் போகிறது என்பதை யாரும் யூகிக்கவில்லை. காவலர்கள் சந்தைக்கு வருவது புதிய கதையல்ல. ஆனால் இந்த முறை பதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு வாரமும் தங்களுக்கு தர வேண்டிய பணத்தை வசூலிக்க பலதேவும் கிஷனும் சந்தைக்கு வருவார்கள். பலதேவ் இடுப்பில் கை வைத்து ரஷ்மியை பார்த்து, இந்த முறை 250 ரூபாய் எடுத்துக்கப் போறேன், இது நான் எடுக்கிறதில்ல, பெரிய சார் சொன்னாரு என்றான். அந்த சந்தையில் இருந்த சிறு வியாபாரிகள் காவலர்களுக்கு பயந்து தலை குனிந்து எதுவும் பேசாமல் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை கொடுத்து விடுவார்கள். சிதறிக்கிடந்த காய்கறிகளை பார்த்த ரஷ்மி தன் பர்சில் கை வைத்து பார்த்தாள். அந்த நாள் முழுவதும் அவள் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது வெறும் 90 ரூபாய் மட்டுமே. அவள் மெதுவாக காவலரிடம், சார், கடந்த வாரம் 180 ரூபாய் கொடுத்தேன், இந்த முறை காய்கறி விலை ஏறிவிட்டது, கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்றாள். அதிகம் பேசாதே என்று கோபமாக கத்தியவாறு பலதேவ் ரஷ்மியின் வண்டியை உருட்டினான். தெருவில் பச்சை கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் சிதறி விழுந்தன. அங்கு நடந்து சென்றவர்களின் காலடியில் நசுங்கிப் போயின. இதை பார்த்த ரஷ்மியின் மனம் உடைந்து போனது. இனி அவளால் பொறுக்க முடியவில்லை. கோபமாக எதிரே நின்ற பலதேவை பார்த்து ஒரு கையில் தன் பழைய தேய்ந்த செருப்பை பிடித்து மறு கையால் அவனது சீருடையின் காலரை பிடித்து, இந்த இடம் எங்களுடையது, உங்களுடையது இல்ல என்று கத்தினாள். அடுத்த கணம் பலதேவுக்கு ஒரு பலமான கன்னத்தில் அறை விழுந்தது. அந்த அறையால் சந்தை முழுவதும் அமைதியானது. காற்று கூட நின்றுவிட்டது. பெரிய உருவமான பலதேவ் பின்னால் விழுந்தான். அவன் கன்னத்தில் சிவப்பு தடம் மட்டுமல்ல, உதட்டில் இருந்து இரத்தமும் கசிந்தது. இதுவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த கிஷன் தன் கம்பை உயர்த்திய அடுத்த கணம் ரஷ்மி அவன் நெஞ்சில் பலமாக உதைத்தாள் என்று கத்தியவாறு கிஷன் பின்னால் தள்ளப்பட்டான். ரஷ்மி தன் முழு பலத்தையும் திரட்டி, 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கணவனை அடிச்சு கொன்னீங்க, இப்போ என் முறை, நீங்க என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம் என்று கத்தினாள். அவளது கதை ஒரு எரிமலையைப் போல வெளியே வந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன் ரஷ்மியின் கணவன் பிரகாஷ் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தான். நேர்மையானவன், கடின உழைப்பாளி என்று பெயர் பெற்றவன். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவனது ஆட்டோ ஒரு அதிகாரியின் காரை இடித்தது. அதிகாரிக்கு எதுவும் ஆகவில்லை. ஆனால் பிரகாஷை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். ரஷ்மி பலமுறை காவல் நிலையத்துக்கு சென்று தன் கணவனை விடுவிக்குமாறு கெஞ்சினாள். ஆனால் யாரும் கேட்கவில்லை. 5 நாட்களுக்கு பிறகு பிரகாஷின் உடல் மட்டுமே ரஷ்மிக்கு கிடைத்தது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் அது தற்கொலை என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் ரஷ்மிக்கு தெரியும்,
தன் கணவன் அவ்வளவு கோழை அல்ல. காவலர்களே அவனை கொன்றார்கள் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. காரணம், அவளுக்கு 6 வயது பையனும் 3 வயது பெண்ணும் இருந்தனர். தன் வலியையும் கண்ணீரையும் மனதுக்குள் புதைத்து வைத்து பகலும் இரவும் காய்கறி வண்டியில் இருந்து காவலர்களுடன் எந்த சண்டையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள். ஆனால் அந்த நாள் மதியம் 2 மணிக்கு அவளது பொறுமை உடைந்து போனது. இனி மிஞ்சியது பழிவாங்கும் எண்ணம் மட்டுமே. 3 ஆண்டுகளாக அவள் மனதில் கொதித்த பழிவாங்கல். பலதேவும் கிஷனும் கீழே விழுவதை பார்த்த மக்களுக்கு பயம் கொஞ்சம் குறைந்தது. பல ஆண்டுகளாக இந்த காவலர்கள் மக்களை அடக்கி வைத்திருந்தார்கள். அங்கேயே இருந்த ரோஹன் என்ற இளைஞன் தன் தந்தையுடன் அந்த சந்தையில் வேலை செய்தவன். தன் ஸ்மார்ட் போனை எடுத்து அந்த சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டான். 30 வினாடி வீடியோ ஒரு தீப்பொறியாக முழு நகரத்தையும் உலுக்கியது. காய்கறி விற்கும் ஒரு சாதாரண பெண் காவலர்களை செருப்பால் அடிப்பது, முகத்தில் 5 சவால் விடுவது. சிலர் ஆச்சரியப்பட்டார்கள், சிலர் பயந்தார்கள், இன்னும் சிலர் மகிழ்ந்தார்கள். ரஷ்மி சொன்னது, என் கணவனின் மரணத்துக்கு ஒரு பதில் வேண்டும். அந்த வார்த்தைகளால் சந்தையின் மனநிலையே மாறிவிட்டது. 2 மணி நேரத்தில் அந்த வீடியோ வாட்ஸ்அப் குழுக்களில், பேஸ்புக் பக்கங்களில் காய்கறி விற்பவள் வெர்சஸ் காவலர்கள் என்ற தலைப்புடன் வைரலானது. ஒவ்வொருவரும் பகிர்ந்தார்கள், கருத்து தெரிவித்தார்கள். கொடூரமாக நடந்து கொள்ளும் காவலர்கள் மீது மக்களின் கோபம் வெளிப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகள், நூற்றுக்கணக்கான சாதாரண மக்கள் மறுநாள் காவல் நிலையத்துக்கு சென்றார்கள். அவர்கள் கையில் காய்கறிகள் இல்லை, ஆனால் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்ட பதாகைகள் இருந்தன. இன்று நாங்கள் அனைவரும் ரஷ்மி என்று எழுதப்பட்டிருந்தது. காவலர்கள் ரஷ்மி மீது தாக்குதலுக்காக FIR பதிவு செய்தார்கள். அந்த இரவே அவளை கைது செய்தார்கள். பிரிவு 303 கொலை முயற்சி, பிரிவு 386 அரசு அதிகாரி மீது தாக்குதல் மற்றும் கலவரத்தை தூண்டுதல், உயிருக்கு அச்சுறுத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் அவள் மீது சுமத்தப்பட்டன. அவள் கைகளில் விலங்கு மாட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். ஆனால் இவையெல்லாம் நடந்தும் அவள் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை. அவள் பெற்ற வெற்றியின் ஒரு திருப்தி அவள் முகத்தில் தெரிந்தது. நிலையத்துக்கு வெளியே மக்கள், ரஷ்மியை விடுதலை செய்யுங்கள், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கத்தினார்கள். 2 நாட்களில் அந்த நகரத்தில் இருந்த ஒரு RTI ஆர்வலர் ஸ்ரீவாஸ்தவ் ரஷ்மிக்கு உதவ முன்வந்தார். காவல் நிலையத்தில் இருந்த CCTV காட்சிகளுடன் பலதேவ் மற்றும் கிஷன் பற்றிய பல தகவல்களை சேகரித்தார். பலதேவ் மீது ஏற்கனவே 8 புகார்கள் இருந்தன. நில ஆக்கிரமிப்பு, சிறு வியாபாரிகளை மிரட்டுவது, சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பது. 2 ஆண்டுகளில் 40 காய்கறி வியாபாரிகளிடம் பணம் வசூலித்த பதிவு இருந்தது. இதனால் சிறு வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தையே கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். மேலும் ரஷ்மியின் கணவனின் மரண வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டது. மருத்துவ அறிக்கைகளில் பிரகாஷ் கடுமையாக தாக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் கண்டறியப்பட்டன. அவன் தற்கொலை செய்யவில்லை, காவலர்களின் தாக்குதலால் உயிரிழந்தான் என்பது தெரியவந்தது. இதை அறிந்த மக்கள் அனைவரும் ரஷ்மிக்கு ஆதரவாக மாறினார்கள். இந்த விவகாரம் நாடு முழுவதும் ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறியது. 6 நாட்களுக்கு பிறகு ரஷ்மியின் வழக்கு விரைவு நீதிமன்றத்துக்கு சென்றது. விசாரணைக்கு பிறகு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்களே பிரச்சனையாக மாறும்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது சரியே. ரஷ்மி குற்றவாளி இல்லை, இது அமைப்புக்கு ஒரு எச்சரிக்கை என்று நீதிபதி கூறி ரஷ்மி மீதான FIR-ஐ ரத்து செய்தார். பலதேவ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டான். அவன் மீதான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டது. கிஷன் ஒரு தொலைதூர கிராமப்புற பகுதிக்கு மாற்றப்பட்டான். அங்கு அவனால் யாரையும் தொந்தரவு செய்ய முடியாது. இவ்வளவு தைரியமாக செயல்பட்ட ரஷ்மி இப்போது எங்கே இருக்கிறாள்? இப்போதும் அவள் அதே சந்தையில் தன் காய்கறி வண்டியில் காய்கறிகளை விற்றுக் கொண்டிருக்கிறாள். ஆனால் தனியாக இல்லை. ஒவ்வொரு வியாழனும் அவள் பக்கத்தில் 3 விதவைகள் உட்காருவார்கள். அவர்களின் கணவர்களும் இதேபோல் உயிரிழந்தவர்கள். ரஷ்மியின் போராட்டம் அவர்களுக்கு தைரியத்தை அளித்தது, தங்கள் குரலை உயர்த்தும் வலிமையை கொடுத்தது. அவர்களுடன் ஒரு முதியவரும் இருக்கிறார். அவரது கடையை காவலர்கள் வலுக்கட்டாயமாக அகற்றியிருந்தார்கள். அந்த வீடியோ எடுத்த ரோகன் இப்போது ஒரு சிறிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை நடத்துகிறான். அந்த சந்தையில் உள்ள வியாபாரிகளுக்கு இலவசமாக பிராண்டிங் செய்கிறான். அவர்களின் போராட்டக் கதைகளை உலகுக்கு சொல்கிறான். இது சமூகத்தில் விழிப்புணர்வை உருவாக்க உதவுகிறது. இப்போது அந்த சந்தையில் காய்கறி விற்பவர்களுக்கு முன்பை விட அதிக மரியாதை கிடைக்கிறது. அங்கு ஒரு பலகையில்
இவை வெறும் காய்கறிகள் இல்லை, இவை நீதியின் மனம் என்று எழுதப்பட்டுள்ளது. ரஷ்மியின் கதை ஒரு அடையாளம். அநீதிக்கு எதிராக நின்ற ஒரு சாதாரண பெண்ணின் கதை. இந்த கதையில் வலிமையானது துப்பாக்கியோ சீருடையோ இல்லை. ஒரு சாதாரண பெண் தைரியமாக உண்மையை பேசி வெற்றி பெற்றாள். ஒரே ஒரு தீப்பொறி இருளை விரட்டி ஒளியை நிரப்ப முடியும் என்பதை ரஷ்மி காட்டினாள். ரஷ்மி இப்போது ஒரு பெயர் மட்டுமல்ல, ஒரு உத்வேகம். பல ஆண்டுகளாக மௌனமாக இருந்தவர்களுக்கு தைரியத்திற்கும் அநீதிக்கு எதிரான மாற்றத்திற்கும் ஒரு சின்னம். இந்த சம்பவத்திற்கு பிறகு மக்கள் காய்கறிகளை மட்டும் வாங்கவில்லை, விற்பவர்களுக்கு மரியாதையும் கொடுக்கிறார்கள். இந்த கதை இங்கே முடிவதில்லை. அநீதி இருக்கும் வரை ரஷ்மியை போன்ற கதைகள் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு நகரத்திலும் தொடரும். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.